திருப்பூர், கோவை மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் 2 நாட்கள் வேலைநிறுத்தம் காரணமாக 100 கோடி ரூபாய் அளவில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 200 கோடி ரூபாய் ஜவுளி துணிகள் தேக்கமடைந்துள்ளன. திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 2 லட்சம் விசைத்தறிகளும் 20,000 நாடா இல்லாத விசைத்தறி கூடங்களும் இயங்கி வருகின்றன. நாள் ஒன்றுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கோடி மீட்டர் காடா துணி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த விசைத்தறி தொழில் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்நிலையில் நூல் விலை உயர்வால் விசைத்தறி ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான விசைத்தறி துணிகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளன. பஞ்சு மற்றும் பருத்தி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த 2 நாள் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமையிலிருந்தே பார்த்தீங்கன்னா 15 நாள் 50% உற்பத்தி குறைப்புன்னு அறிவிச்சுட்டு கடந்த வார திங்கட்கிழமையிலேருந்து நாங்கள் உற்பத்தி குறைச்சி தான் உற்பத்தி செஞ்சிட்ருக்குறோம். எங்களால் சரிவர இதுக்கு சப்ளை பண்ண முடியாத சூழ்நிலையில் பெரிய நஷ்டத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இது இன்னைக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா இன்னி வருங்கூடிய காலங்களில் சுத்தமாக நீ பஞ்சே இல்லைங்கிற சூழ்நிலை நிறைவேற்றுக்கிற காரணத்தினால நாங்கள் இந்த உற்பத்தி குறைப்பை ஏற்பாடு செஞ்சுங்க. இதுக்கு இன்னும் இந்த 2 நாள் வேலை நேரத்தில் கலந்து கொண்டு இதுக்கு நாங்கள் எங்களோட கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோமுங்க. வருகிற 9ஆம் தேதியிலேருந்து நூல் வேட்டுறது காரணத்தினால அறமாக ஒரு ஷிஃப்ட்டு கொடுக்குறதையுமே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் மீண்டும் 2 நாள் ஸ்ட்ரைக்குங்கிறனால எந்த பானூல் சப்ளை இல்லை. நின்று கிடக்கு. பவர் லூம்ஸ் எல்லாம் ஓடாது நிறுத்தி வச்சு ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம்.